அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்று நாம் 7/3/2026 சனிக்கிழமை தினசரி ராசி பலன். நண்பர்களே, அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் உங்கள் அன்பு ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு மார்ச் 7ஆம் தேதி, மாசி 23வது நாள், சனிக்கிழமை. இன்றைய நாளை ஒரு அழகான பொன்மொழியோடு ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, இருட்டு எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் ஒரு சின்ன மெழுகுவர்த்தி வெளிச்சம் அதை விரட்டிவிடும். அதே போலத்தான் உங்க கஷ்டங்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கைங்கிற ஒரு சின்ன ஒளி அதை தகர்த்தெறிந்து விடும். நண்பர்களே, முயற்சி செஞ்சா மட்டும் போதாது, அந்த முயற்சியில ஒரு நேர்மறை எண்ணம் இருக்கும். மனசை இன்னைக்கு மகிழ்ச்சியா வச்சுக்கோங்க. ஏன்னா சந்தோஷமா இருக்கிற மனசுக்கு தான் கடவுள் சீக்கிரம் அருளை தருவார். இப்பொழுது உங்க காரியங்கள் எல்லாம் வேகம் எடுக்கும். நினைச்சது சீக்கிரம் முடியும். கவலைப்பட தேவையில்லை. இப்போ உங்க ராசிக்கு இன்னைக்கு என்ன நன்மைன்னு காத்துட்டு பார்க்கலாம். இன்றைக்கு மதியம் 12:10 மணி வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் ராகு பகவானின் சுவாதி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. சந்திரன் இன்னைக்கு துலாம் ராசியில சஞ்சரிக்கின்றார். சுவாதி நட்சத்திரம்னாலே ஒரு புது பொலிவும் சுதந்திரமான வேகமும் உண்டாகும். நண்பர்களே, குறிப்பா இன்று பொதுப்பணி மற்றும் வியாபாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலம், முன்னேற்றம் காத்துட்டு இருக்கு. மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு தொழில ஒரு வேகம் பிறக்கும். தன்னம்பிக்கை உடையவன் எதற்கும் அஞ்சுவதில்லை. அதுபோல இன்னைக்கு துணிச்சலோட ஒரு புது வேலையை தொடங்குவீங்க. நீங்க மனைவியோட ஆதரவால ஒரு முக்கிய பிரச்சனை இன்னைக்கு சீக்கிரம் முடிவுக்கு வரும். பிள்ளைகள் வெளியில ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து வீட்டை உற்சாகப்படுத்தும். ஆரோக்கியத்தில் இன்னைக்கு அதிக புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. சனி பகவானுக்கு எல் தெய்வம் வைத்து வழிபாடு செய்யுங்க. வெற்றி நிச்சயம். நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு தனலாபம் பலமா இருக்கு. அதனால பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். உழைப்புக்கு கண்டிப்பா ஒரு நாள் பலன் கிடைக்கும். அந்த நாள் இன்னைக்கு தான் ஐயா. மனைவெளியில ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் தேடி வரும். கவலைப்பட தேவையில்லை. தொழில நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் இன்னைக்கு நடக்கும். ஆரோக்கியத்துல சின்ன சின்ன அசதிகள் மறைஞ்சு உங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும். மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. சுவிச்சம் பெருகும். மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் வர்றதால புத்தி ரொம்ப கூர்மையா வேலை செய்யும். தெளிவான சிந்தனை இருந்தா எந்த மலையையும் அசைக்கலாம். இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாம் வெற்றியை தரும். மனைவியோட அன்பும் ஆதரவும் இன்னைக்கு உங்க மனசுக்கு தைரியத்தை கொடுக்கும். குழந்தைகளோட கல்வி சம்பந்தமான கவலைகள் இன்னைக்கு தீரும். எல்லாம் சீக்கிரம் நடக்கும். ஆரோக்கியத்தில் நரம்பு சோர்வு நீங்கி உடல் பலம் கூடும். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு செய்யும். நன்றாக இருக்கும். கடகராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சுகஸ்தானம் பலமா இருக்கிறதால வீட்டுல மகிழ்ச்சி குடிகொள்ளும். மன அமைதியா இருந்தா உலகம் அழகாயிடும். இன்னைக்கு நீங்க ரொம்ப திருப்தியா இருப்பீங்க. தொழில் நீங்க செஞ்ச உழைப்புக்கு ஏற்றலாம் இன்னைக்கு பல மடங்கா வந்து சேரும். மனைவியோட ஒத்துழைப்பால ஒரு பெரிய குடும்ப சிக்கல் இருந்து இன்னைக்கு சீக்கிரம் வெளியே வருவீங்க. குழந்தையின் மூலமா சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சி தெரியும். சிவபெருமானுக்கு பாலயோசம் செஞ்சு வழிபடுங்க. நன்மைகள் நடக்கும். சிம்மராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு தைரியம் மற்றும் வீரியம் கூடும் அற்புதமான நாள். எண்ணம் போல் வாழ்க்கை. இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வேலைகள் வேகம் எடுக்கும். மனைவியோட நீண்ட நாள் ஆசையை இன்னைக்கு நிறைவேற்றி மகிழ்வீங்க. பிள்ளைகள் விளையாட்டு போட்டியில ஜெயிச்சு உங்களை பெருமைப்படுத்துவாங்க. சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. உடல் புத்துணர்ச்சி பெறும். நண்பர்களே, கன்னிராசி நேயர்களே, தனஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறனால இன்னைக்கு உங்களுக்கு பணமழை தான். சேமிப்பு தான் சிறந்த நண்பன். இன்னைக்கு ஒரு புதிய முதலீடு தொடங்குவீங்க. தொழில் இருந்த இழுபறிகள் இன்னைக்கு நீங்கி வேலைகள் சீக்கிரமா முடியும். மனைவியோட ஆலோசனை இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை தரும். பிள்ளைகளோட கல்விக்காக நீங்க எடுத்த முயற்சிக்கு இன்றைக்கு நல்ல பலன் கிடைக்கும். மகாவிஷ்ணுக்கு துளசி மாலை சாட்டி வழிபாடு செய்யுங்க. நன்றாக இருப்போம். துலாம் ராசி நேயர்களே, சந்திரன் இன்னைக்கு உங்க ராசியிலே இருக்கின்றார். அதனால மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். இன்னைக்குதான் மருந்து, சிறந்த மருந்து. இன்னைக்கு நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. தொழில ஒரு பெரிய முன்னேற்றம் தரும். மாற்றத்தை இன்னைக்கு செய்வீங்க. மனைவியோட நீண்ட நாள் கோரிக்கையை இன்னைக்கு நிறைவேற்றிருப்பீங்க. குழந்தைகள் கல்வியில முதல் இடத்துக்கு வந்து உங்களை மகிழ்விப்பாங்க.
துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. விருச்சிகராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு செலவுகள் வந்தாலும் அது எல்லாமே சுப செலவு தான். தடங்களையும் உன்னது படிக்கல்லாக்கு என்று சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எதிர்ப்புகளை தகர்த்து வெற்றி காண்பீங்க. தொழில்ல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், வேலைகள் வேகம் இருக்கும், மனைவியோட ஆலோசனையால ஒரு பெரிய சொத்து வாங்குற முயற்சி கைகூடும். வாரிசுகள் இன்னைக்கு உங்ககிட்ட அதிக பாசமா இருப்பாங்க. வராகியம்மை மனதார் நினைச்சு வழிபாடு செய்யுங்க, வெற்றி நிச்சயம். தனுசு ராசி நேயர்களே, லாபஸ்தானத்துல சந்திரன் வர்றதால இன்றைக்கு உங்களுக்கு ராஜயோகம் தான். காத்திருப்பவர்களுக்கு காலம் பதில் சொல்லும். நீங்க எதிர்பார்த்த அந்த பதில் இன்னைக்கு கிடைக்கும். நீங்க ரொம்ப நாள நினைச்ச அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு சீக்கிரம் முடிய வாய்ப்பு இருக்கு. மனைவியோட அன்பும் ஆதரவும் இன்னைக்கு உங்க மனசுக்கு தைரியத்தை தரும். பிள்ளைகளோட கல்விக்காக ஒரு முக்கிய முதலீடு செய்வீங்க. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாட்டி வழிபாடு செய்யுங்க, நன்றாக இருக்கும். மகர ராசி நேயர்களே, தொழில்ஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு வேலையில ஒரு பெரிய வேகம் எடுக்கும். கடின உழைப்புக்கு ஒருபோதும் தோல்வி கிடையாது. உங்க உழைப்பு இன்னைக்கு அங்கீகாரப்படும். தொழிலில் இருந்த தேக்க நிலை மாறி இன்றைக்கு ஒரு புது முன்னேற்றம் பிறக்கும் பாருங்க. மனைவியோட சேர்ந்து ஒரு ஆன்மீக பயணம் போக திட்டமிடுவீங்க. பிள்ளைகள் கேட்டதை வாங்கி கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துவீங்க. சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும், நன்றாக இருப்போம். கும்பராசி நேர்களே, பாகிஸ்தானத்துல சந்திரன் வர்றதால அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்டும். கடமையை பலனை எதிர்பார்க்காத பகவான் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நீங்க செய்யற கடமைக்கு எதிர்பாராத பலன் கிடைக்கும். தொழில் இருந்த சின்ன சின்ன தடைகள் இன்னைக்கு நீங்க வேலையில் சீக்கிரம் முடியும். மனைவியோட ஒத்துழைப்பால வீட்டுல ஒரு கலகலப்பான சூழல் நிலவும். குழந்தைகள் வழியில ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களை சந்தோஷப்படும். சிவபெருமானுக்கு வில்விலை சாற்றி வழிபாடு செய்யும். மீனராசி நேயர்களே, இன்றைக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் குருவோட அருள் உங்களுக்கு பலமா இருக்கு. சாதனையும் படிக்கட்டு. சின்ன சின்ன சவால்கள் வந்தாலும் அதை தகர்த்து ஜெயிப்பீங்க. தொழிலில் இருந்த பழைய பாக்கியல் இன்னைக்கு வசூலாக தொடங்கும். கவலைப்படாதீங்க. மனைவியோட நீண்ட நாள் ஆசை நிறைவேற்ற ஒரு அற்புதமான காலகட்டம். ஆரோக்கியத்துல பாத எரிச்சல் குறைய வெந்தய நீர் குடிங்க. குலதெய்வத்தை மனதார நினைச்சு வழிபடுங்க, எல்லாம் நன்மையாகவே நடக்கும். எல்லோரும் நன்றாக இருக்கும். இன்றைய விசேஷ அம்சம் என்னன்னு பார்ப்போம். சிவாஜி நட்சத்திரத்துக்கு இன்று எப்படி இருக்கும் பார்ப்போம். இன்னைக்கு மதியம் 12:10 அப்புறம் ராகு பகவானின் சிவாஜி நட்சத்திரம் ஆரம்பிக்கும். இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு தொழிலில் ஒரு அதிரடி முன்னேற்றம் உண்டாகும். குறிப்பா தகவல் தொடர்பு மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் காத்துக்கிட்டு இருக்கு. உன் பலமே உன் நம்பிக்கை தான். இன்னைக்கு நீங்க நினைச்ச ஒரு பெரிய விஷயம் சீக்கிரம் கைவிடும். சிவாஜி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு புதிய நட்புகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். இன்றைக்கு மாலை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய சகல நன்மையும் உண்டாகும். நண்பர்களே, இன்றைக்கு 12 ராசிக்கு சனி மற்றும் சந்திரனின் சஞ்சார பலன்களை விரிவாக பார்த்தோம். மனசுல மகிழ்ச்சியை வச்சுக்கோங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். உங்களுக்கு இந்த நன்னாள் ஒரு அற்புதமான நாளாக அமைய என்னோட மனமாற வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருக்கும்.